Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல வந்து Vlookup and max function minimum function வச்சு நம்ம எப்படி வந்து max value வந்து find out பண்றது minimum value find out பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம இங்க பார்க்க போறோம். இப்போ இதே கான்செப்ட் வந்து previous வீடியோல வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அதுல ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மள்ட்ட வந்து கேட்டிருந்தாரு ஒரு क्वेश्चन. இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்றதுனால நமக்கு என்ன யூசேஜ், இப்போ இந்த ஃபார்முலாவில் நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னா மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலும் சேம் ரிசல்ட் தான் கிடைக்கும். அதுக்காக எதுக்கு நம்ம வந்து கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுங்கிற மாதிரி ஒரு வேலிட் கொஷின் கேட்டிருந்தாரு. பிகாஸ் நம்ம அதை வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அந்த வீடியோவில். ஓகேங்களா? இப்போ நான் வந்து அந்த வீடியோவில் நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத நான் இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அதோட யூசேஜ் என்ன, நம்ம ஏன் வந்து Vlookup-குள்ளே வந்து மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், ஏன் Vlookup-குள்ளே இன்சைடு வந்து மினிமம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிஃபோராக நம்ம யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தது என்ன அப்படின்னாக்க ஈக்குவல் டு Vlookup. எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஜான் மந்தோட லார்ஜஸ்ட்டு சேல்ஸ் வேல்யூ வேணும், ஸ்மாலஸ்ட்டு சேல்ஸ் வேல்யூ எனக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து ஈக்குவல் டு Vlookup யூஸ் பண்ணுறேன். என்னோட லுக்கப் வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் வந்து மேக்ஸிமம் வேல்யூவோட அந்த வேல்யூ வந்து இங்கே லுக்கப் வேல்யூ நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் மேக்ஸ் ஃபங்க்ஷனை இன்க்ளூட் பண்ணுறேன். இன்க்ளூட் பண்ணிவிட்டு இங்கே நம்பர் 1ன்னு கேட்குது இல்லைங்களா, இங்கே வந்து நான் இந்த ரேஞ்சை கொடுத்துக்கிறேன். ஜான் மந்தோட இந்த சேல்ஸ் ரேஞ்சை நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கமா கொடுக்குறேன். இப்போ எனக்கு டேபிள் அரே வந்து எனக்கு இங்கே செலக்ட் பண்ண சொல்லுது. டேபிள் அரே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த சேம் ரேஞ்சை நான் அசைன் பண்ணுறேன், ஜான் மந்தோட அந்த சேல்ஸ் ரேஞ்சை. ஓகேங்களா? C3லேருந்து C12 வரைக்கும். கமா இண்டெக்ஸ் நம்பர், காலம் இண்டெக்ஸ் நம்பர் வந்து நான் 1 வந்து அசைன் பண்ணுறேன். கமா எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் வேணும், ஸோ 0 அசைன் பண்ணிக்கிறேன். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 500 வருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு 500 தான் இருக்குது மேக்ஸ் வேல்யூ. இப்போ அவர் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டது மாதிரி இப்போ நம்ம இந்த இடத்துல மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலும் சேம் ரிசல்ட் தான் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் சேம் லைக் இங்கே வந்து Vlookup, என்னோட லுக்கப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மினிமம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். மினிமம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு சேம் அதே ரேஞ்சை வந்து நான் அசைன் பண்ணுறேன். அசைன் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். கமா டேபிள் அரே வந்து சேம் ஜான் மந்தில் இருக்கிற அந்த சேல்ஸ் டேட்டா வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். கமா காலம் இண்டெக்ஸ் நம்பர் 1ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். பிகாஸ் 1 காலம் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் டேபிள் அரேயில். ஓகேங்களா? 1,0 கொடுத்துட்டு நான் இங்கே என்டர் பண்ணுறேன். எனக்கு இங்கே இருக்கிற மினிமம் வேல்யூ வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணுது, ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஓகேங்களா? இங்கே லார்ஜஸ்ட் வேல்யூ இருக்குது. ஸோ அவர் கேட்ட கொஷின் வந்து வேலிட் கொஷின். இப்போ பாட்டமில் வந்து நான் என்ன பண்ணுறேன், மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன், வெறும் மேக்ஸ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பர்டிகுலர் ரேஞ்சை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணாலே நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னாக்க 500 தான் சொல்லி கிடைக்கும். சேம் லைக் இங்கே வந்து நீங்கள் மினிமம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறீங்க. மினிமம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இப்போ க்ளோஸ் பண்ணால் நமக்கு ரிசல்ட் வந்து சேமாக தான் கிடைச்சிருக்கு. ஸோ தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸு ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும். ஓகேங்களா? கம்பைன் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் Vlookup-ஐயும் மேக்ஸ் ஃபங்க்ஷனையும். அதே மாதிரி வெறும் மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு ரிசல்ட் சேமாக இருக்குது. அவர் கேட்ட கொஷின் வந்து 100% வந்து கரெக்டு. இப்போ நான் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னாக்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து இப்படி எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. எனக்கு இந்த டேபிளில் இருக்கிற டிசம்பர் மந்தில் இருக்கிற வேல்யூவை கெட் பண்ணணும். அது எப்படி அப்படின்னாக்க இந்த இடத்துல நான் டிசம்பர் மந்த் நான் அசைன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நவம்பர் நான் அசைன் பண்ணிக்கிறேன். பாட்டமில் டிசம்பர் அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நவம்பர் மந்தோடது, இங்கே வந்து டிசம்பர் மந்தோடது. இப்போ இந்த ஜான் மந்தில் இருக்கிற மேக்ஸ் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த மேக்ஸிமம் வேல்யூக்கு நேராக இருக்கிற அந்த டிசம்பர் மந்தோட சேல்ஸ் வேல்யூவை நான் கெட் பண்ணணும். இப்போ ஜான் மந்தில் எந்த வேல்யூ லார்ஜஸ்ட் வேல்யூவோ அந்த வேல்யூவோட டிசம்பர் மந்தோட சேல்ஸை வந்து நான் கெட் பண்ணணும். இதுதான் இப்போ நம்மளோட டாஸ்க்கு. இதை நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கல. அவர் கேட்ட கொஷினுக்கு அப்புறம் தான் நான் வந்து இப்போ இந்த சினாரியோ வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுங்கிறதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஈக்குவல் டு Vlookup, என்னோட லுக்கப் வேல்யூ அதே நான் மேக்ஸ் ஃபங்க்ஷனை நான் இன்க்ளூட் பண்ணுறேன். நம்ம லார்ஜஸ்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ மேக்ஸ் ஃபங்க்ஷனை இன்க்ளூட் பண்ணிவிட்டு என்னோட ஜான் மந்தில் இருக்கிற அங்கே இருக்கிற சேல்ஸில் லார்ஜஸ்ட் வேல்யூ நான் ஃபைண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? மேக்ஸிமம் வேல்யூ
கமா இப்போ வந்து டேபிள் அரே நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த ஜான்ல இருந்து டேபிள் அரே வந்து அப் டு டிசம்பர் வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுக்குறேன். டேபிள் அரே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் காலம் இண்டெக்ஸ் நம்பர் வந்து நீங்கள் இங்கே வந்து நோட் பண்ணணும். இங்கே ஜான்ல இருந்து நமக்கு டிசம்பர் பார்த்தீங்கன்னா 12th காலமில் இருக்கும். ஓகேங்களா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12th காலமில் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா ஒரே காலமில் தான் நம்ம அரே செலக்ட் பண்ணியிருந்தோம். நம்ம காலம் இண்டெக்ஸ் நம்பர் 1 கொடுத்தோம். இப்போ வந்து நம்ம டேபிள் அரே வந்து 12 காலம் செலக்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு நவம்பர் மந்த் தான் இப்போ நமக்கு இங்கே வேணும். நவம்பர் மந்த் வந்து 11th காலமில் இருக்குது. ஸோ 11ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிவிட்டு கமா எக்ஸாக்ட் மேட்ச் எனக்கு 0 அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ என்டர் பண்ணுங்கள். என்ன வருதுன்னு பாருங்கள். இங்கே 23 ரிசல்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. பிகாஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜானில் இருக்கிற மேக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 500. இந்த 500க்கு நேராக இருக்கிற இந்த நவம்பர் மந்தோட சேல்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 23 நமக்கு பர்ஃபெக்டாக ரிசல்ட் கிடைக்குது. ஓகேங்களா, இப்போ அதே இதில் மினிமம் வேல்யூ நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா, Vlookup என்னோட இங்கே மினிமம் ஃபங்க்ஷனை உள்ள இன்க்ளூட் பண்ணிங்க. இன்க்ளூட் பண்ணிட்டு ஜானில் வந்து இருக்கிற சேல்ஸ் டேட்டாவை நான் வந்து அசைன் பண்ணிக்கிறேன் மினிமம் ஃபங்க்ஷனில். கமா டேபிள் அரே வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் லைக் ஜான்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். என்னோட 11th காலமில் இருக்கிற அந்த சேல்ஸில் இருக்கிற மினிமம் வேல்யூ எனக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணும். அதாவது ஸ்மாலஸ்ட் வேல்யூ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செக் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மாலஸ்ட் வேல்யூ எங்கேருந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணுதுன்னு பாருங்கள். ஜானில் இருக்கிற ஸ்மாலஸ்ட் வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1ன்றது தான் வந்து நமக்கு ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ 1ங்கிறது எங்கே இருக்குது பாருங்கள், லாஸ்ட் ரோவில் இருக்குது. ஸோ லாஸ்ட் ரோவில் வந்து நவம்பர் மந்தில் பார்த்தீங்கன்னா 185 இருக்குது. நமக்கு ரிசல்ட்டு பேஸ்ட் ஆன் அந்த மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ டிபெண்ட் பண்ணி நமக்கு இங்கே ரிசல்ட் வந்து கெட் பண்ணுது. இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். சேம் லைக் நீங்கள் வந்து இந்த ஃபார்முலாவை வந்து நீங்கள் டிசம்பருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இப்போ டிசம்பருக்கு நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா டிசம்பருக்கு வந்து இங்கே 12ன்னு சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த டேபிள் அரே ரேஞ்ச் நமக்கு சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா, இதை வந்து நான் ட்ராக் அப் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராக் டவுன் ஆயிருந்தது, அதை வந்து நான் அப்பில் மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிவிட்டு இப்போ என்னோட காலம் இண்டெக்ஸ் நம்பர் 12 நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ 12ன்னு சேஞ்ச் பண்ணிட்டேன். இங்கே வந்து 12ன்னு சேஞ்ச் பண்ணுங்கள். என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னு பாருங்கள். பர்ஃபெக்டாக இங்கே வந்து நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ஹைலைட் பண்ணுறேன் இந்த டேபிளில் 12 11 சொல்லிட்டு நமக்கு ரிசல்ட் வந்திருக்கும். பிகாஸ் இதில் மேக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 500. இந்த இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து மினிமம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ இதுக்கு நேராக இருக்கிற வேல்யூ நமக்கு ஹைலைட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து எதுக்காக நம்ம Vlookup-குள்ள மேக்ஸ் ஃபங்க்ஷன் மினிமம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். அந்த சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஷின் வேலிட் கொஷின். அவர் இந்த வீடியோ பார்த்தாருன்னா அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து லுக்கப் கான்செப்ட்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் விசிட் பண்ணிங்கனாலும் இது ரிலேட்டடாக நம்ம டிஃப்ரெண்ட் கான்செப்ட் வச்சு ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த சப்ஸ்கிரைபரை நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன், இந்த வீடியோவை பாருங்கள். இதுலேயும் உங்களுக்கு கிளியர் ஆகலைன்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.